ஹலோ காய்ஸ், இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கல்கட்டில் நம்ம வந்து தேனீச்சி எடுக்க வந்திருக்கோம். நல்ல செட்டு போல் இருக்குது. ஃப்ளோவெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக உள்ள போயாச்சு. இல்லை கொஞ்சம் தேன் இருக்குது, காட்டேன். பாருங்க, இதில் மேலே இருக்க எல்லாமே தேன். சுத்தமாக இந்த காட்டிலேருந்தே வர தேன் தான். ஒரு வழியாக எல்லா அடையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரேமில் கட்டியாச்சு. இந்த மாதிரி ஃப்ரேமில் கட்டியாச்சு. இனி இதில் இருக்க ஈச்சி எல்லாத்தையும் நம்ம கலைக்க போகிறோம். மொதாட்டி எடுக்கிறதுலே ராணி கிடச்சிட்டு இனிமேல் இதை நம்ம குயின் செல்லில் போட்டு இதிலே வைக்க போகிறோம். ஈச்சி எல்லாமே இதில் வந்து அடைஞ்சிரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இப்படி குயின் செல்லில் போட்ட வேண்டியதான். குயின் செல்லில் போட்ட அப்புறம் என்ன பாருங்கள், இல்லை ராணி இதுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது. இந்த இடத்துல கொண்டு ப்ளேஸ் பண்ணால் போதும். இனி ஈச்சி எல்லாமே இங்கே இறங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சு. இனி இங்கே இருக்க ஈச்சி கலைச்சி விட்டால் மட்டும் போதும். குயினை பார்த்தோன்னே ஈச்சி எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிட்டு இனி அவ்வளோதான். ஈச்செல்லாம் பிடிச்சி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் முழுசாக இறங்கிடும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த கூட்டிலேருந்து 2 ராணி கிடச்சிருக்கு. அதாவது இப்போ புதுசாக பொறிச்சு செட் அடிக்க இருந்ததை நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த கூட்டை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ராணியும் இந்த இடத்துல ஒரு ராணியும் இருக்குது. இப்போ இது இந்த காட்டிலேருந்து எடுத்த தேன் தான். நாங்கள் இப்போ ஈச்சி எடுக்கும்போது எடுத்த தேன் தான். இந்த தேன் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி தான். இப்போ புளிஞ்சா அப்படி தண்ணி மாதிரி தான் உங்களை பார்த்துருங்க. நீ கொஞ்சம் பாதி எடுத்துக்க. அதை அவங்களே எல்லோரும் சொன்ன மாதிரி தேனெலாம் ஒன்றும் கட்டியாலாம் இருக்கணும் இல்லை, தேன் தண்ணியாகவும் இருக்கும். சும்மா அந்த தேன் இப்படி கட்டியாக இருந்தால் தான் தேனுன்னு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. தேன் தண்ணியாகவும் இருக்கும், கருப்பு கலர்லேயும் இருக்கும், வெள்ளை கலர்லேயும் இருக்கும். இப்போ என்ன சிவப்பு கலர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் தேன் வந்து வெள்ளையாக, கருப்பு, ப்ரௌனு இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கும். அதனால் சும்மா அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு நிறைய பேர் சும்மா வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் நம்பாதுங்க. ஆமாம், ஒரு வழியாக நம்ம ஈச்செல்லாம் பிடிச்சி இங்கே வந்து செட் பண்ணியாச்சு. வேறுங்க கொஞ்சம் நேரம் இப்படி தான் கலையும். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். நாளையிலேருந்து கரெக்டாக செட் ஆகி அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணுன்னா ஜோஸ் யூனிஃபார்ம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.